हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் ரத யாத்ரா. பூரி ஜெகநாதத்துல இன்றைய தினம் ரத யாத்ரா. இன்றைய தினமே 54 வருஷத்துக்கு அப்புறமா ரத யாத்திரை 2 தினம் நடைபெறுகிறது இந்த வருஷம். ரொம்ப பூரிப்பா இருக்கு. ரத யாத்திரைனாலே நம்மளுக்கு அப்படி ஒரு மனசை ஈர்க்கக்கூடிய சைத்தன்ய மகாபிரபுவனுடைய கிருப்பையினால ஆதிசங்கரர் ஜெகநாத அஷ்டகம் பாடி இருக்காரே, நம்ம ஸ்ரீ அண்ணா ஜெகநாத அஷ்டகம் பாடி இருக்காரே. அப்படி ஒரு ஜெகநாதனுடைய பெருமைகள் பல விதத்துல இருக்கு. இன்றைய தினம் நம்ம ஜெகநாதனுடைய பெருமையை வர்ணிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சரித்திரத்தை காண கேட்கவும் எனக்கு ஸ்மரிச்சுக்கவும் அந்த பாக்கியத்தை கொடுத்த ஜெகநாதனுக்கும் பலபத்ரருக்கும் சுபத்ரா தேவிக்கும் கோட்டி கோட்டி வந்தனத்தை தெரிவிச்சுட்டு அந்த கதைக்குள்ள போறோம். டெல்லியில பரமேஷ்டி அப்படின்னு ஒரு தையற்காரர் இருந்தார். அவர் சத்தியசந்தன், பொய்யே பேச மாட்டார். பொறாம கோபம் இதெல்லாம் அவருக்கு என்னைக்குமே கிடையாது, வரவும் வராது. லௌகீகத்துல அவருக்கு குடும்பம்லாம் உண்டு, ஆனாலும் அவருக்கு லௌகீகத்துல என்னைக்குமே பற்றுதல் கிடையாது. லௌகீக பற்றுதல் இல்லாமலேயே ஆனா வாழ்க்கையில சதா சந்தோஷத்தோட இருப்பார். இத்தனைக்கும் ரொம்ப அவலட்சணமா இருப்பார் பாக்கிறதுக்கு. ஏன்னா அவருக்கு முதுகு கூன் விழுந்துருத்து. பிறவியிலேயே அவர் கூன் முதுகராதான் பிறந்தார். எல்லா விதமான நற்பண்புகளும் அவர்கிட்ட அவரை பார்த்து எல்லோருமே பெரிய மதிப்பு கொடுப்பா அந்த ஊர்ல. அப்படி ஒரு பக்தர் அவர். இதுல என்ன அப்படின்னா, இவருடைய மனைவியினுடைய பேர் விமலா தேவி அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் சதா நாம ஜபம் பண்ணிட்டே இருப்பா. ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப குணவத்தையா இருப்பா, ரொம்ப எளிமையா இருப்பா. இவ ரொம்ப பேரழகி. அவர் அவ்வளவு அவலட்சணமா முதுகா இருந்தாலுமே அவருக்கு சதா சேவை பண்ணிட்டே இருப்பா. இவளுக்கு 5 குழந்தைகள், 2 பொன் 3 புள்ள இவளுக்கு. ஆனா இவருடைய தொழில் இவர் தையற்காரர். இவர் ரொம்ப டெல்லி பாதுஷா, எல்லா பாதுஷாக்களுமே இவர்கிட்ட தைச்சு வாழ்ந்து போறதுல ரொம்ப பிரீத்திப்படுவா. அப்படி ஒரு நேர்த்தியா தன்னுடைய வேலையை அவர் பண்ணி கொடுப்பார். இந்த தையல் தொழிலையே டெல்லியில பரமேஷ்டின்னா தெரியாதவா யாருமே இருக்க மாட்டா. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப புகழ் வாய்ந்தவர் தன்னுடைய தொழில்ல. ராஜா ஒரு தடவை கூட கோபப்பட்டதே கிடையாது. ராஜா எது தைச்சு கொடுக்க சொன்னாலும் அவர் உகப்புக்கு தகுந்த மாதிரி அத்தனை அழகா தைச்சு கொடுப்பார் இவர். ஒரு சமயம் பாஷா என்ன பண்றார், கொஞ்சம் முத்து, வைரம், தங்க ஜரிகைகள் இதெல்லாம் பதிச்சு ஒரு விலை உயர்ந்த பட்டு துணி ஒண்ணு, அத என்ன பண்ற பரமேஷ்டிக்கு கொடுத்து அனுப்புற. அப்பா, இந்த துணிய வச்சு 2 தலகாணி தைச்சு தரணும், இது பாஷாவோட உத்தரவு அப்படின்னு அவருடைய வேலை ஆட்கள் எடுத்துன்னு இதெல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போனார் பரமேஷ்டி கிட்ட. இந்த பூ வேலையோட இருக்கிற தலையணைய தைச்சு தரணும். ஆனா அதுல என்ன கண்டிஷன் போட்டிருந்தாருன்னா, எந்த இடத்துல இவர் தையல் ஆரம்பிச்சிருக்காரு, எங்க முடிச்சிருக்காரு, தைச்சிருக்காருன்ற மாதிரியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த கவனத்தோட ஸ்ரத்தையா 2 தலகாணி தைச்சு தரணும் அப்படின்னு வந்திருந்த சேவக்காவா கிட்ட சொல்லிட்டு, நீங்க அந்த மாதிரி நீங்க ராஜா எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க தைச்சு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு 2 மடங்கு கூலி தரதா ராஜா சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவக்கால் எடுத்துன்னு அந்த துணியை இந்த பரமேஷ்டி கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. அந்த துணியை உடனே பரமேஷ்டிக்கு என்ன தோணித்து தெரியுமோ, அவர் நினைச்சுட்டார், இவ்வளவு அழகா இருக்கு, இத்தனை முத்துக்கள் வைரங்கள்லாம் பதிச்சிருக்கு, இந்த தங்க ஜரிகை மேஞ்சிருக்கு, இத்தனை வாசனையா வேற இருக்கு, இது பிரபு ஜெகநாதருக்கு தானே இது பொருந்தும், அவருக்கு தைச்சு அந்த திண்ட அப்படி பக்கத்துல வச்சா எத்தனை அழகா இருக்கும், ஜெகநாதனுக்கு இதை கொடுத்தா பாதுஷா என்னமோ தனக்கு வேணும்னு சொல்லிட்டு இதை தைச்சு கொடுக்க சொல்லியிருக்கார். ஆனா என்னுடைய மனசுல என்ன படுறதுன்னா, இப்ப ரத யாத்திரையுடைய சமயம், இந்த தலகாணிய தைச்சு
அது ஜெகநாதருக்கு ஆனது, அது ஜெகநாதருக்கே கொடுத்தா எப்படி இருக்கும்? இவ்வளவு அழகான துணிய ஒரு மனுஷன் அனுபவிக்கலாமா சொல்லுங்க? நான் தைக்கிறேன், தலையாணை தைக்க போறேன், ஆனா எனக்கு ஆசை அது ஜெகநாதரை போய் சேரணும்ன்றதுதான். சரி, கம்சே கம் ஒரு தலகாணியாவது அவருக்கு போய் சேரணும், இது என்னுடைய ஆசை அப்படின்னு இவர் நினைச்சுக்கிறார். பரமேஷ்டிக்கு பூரா ஜெகநாதனே ஞாபகம். ரத யாத்திரையில ஜெகநாதர் எழுந்தருளிக்கா மாதிரி அப்படி ஒரு எண்ணம். பூரி கஷேத்திரமே மனசுல உலா வருது, தானே பூரி ஜெகநாதத்துல இருக்கா மாதிரி ஒரு எண்ணம். ஜெகநாதர் இப்போ ரகதத்துல ஏறி அந்த பகண்டின்னு சொல்றாவா, அந்த பகண்டி விஜயம் பண்ற நேரம். உன்னை இங்க இவர் ஜெய் ஜெகநாத் 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 அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் பண்றார், உற்சாகமா இருக்கார். அந்த தலையணையெல்லாம் தைக்க ஆரம்பிக்கிறார், தைச்சு முடிச்சிட்டார். இப்போ அவர் எப்படி ஆசைப்பட்டாரோ, அவர் எப்படி திருப்தியா அத நினைச்சாரோ அந்த அளவுக்கு அந்த தலையணை அமைஞ்சிடுத்து. பார்க்கவே அப்படியே அழகு கண்ணை பறிக்கிறது. உடனே இவர் என்ன பண்ணார், இருந்த இடத்துல இருந்தே கண்ணை மூடிண்டார். பூரி ஜெகநாதத்துக்கு தன் மனசார அங்க போய் பிரவேசிச்சுட்டார். அந்த கண்ணை மூடிண்டு பரமேஷ்டி என்ன பண்றார், அந்த பகண்டி அந்த விஜய லீலை கிளம்பி அவர் போற அந்த அழகு அத எல்லாத்தையும் அப்படியே மனசுல ஓட விட்டு பாக்குறார். கண்ணால ஜலம் வழியறது, தான் அதுக்கு போக முடியலையே அப்படின்னு ஆதங்கப்படுறார். ஜெகநாதரா அப்படி ஒரு அலங்காரம், அப்படி ஒரு அலங்காரம், பார்க்க 2 கண் போராது, அவ்வளவு அழகா இருக்கார். இப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பக்கத்துல இருக்கிற பல கிராமங்கள்ல இருந்து குவிஞ்சுட்டா. இது தவிர உள்நாட்டுக்காரா வெளிநாட்டுக்காரா எல்லாரும் குவிஞ்சிருக்கா. எல்லாருடைய மனசையும் வசீகரிச்சுட்டார். ஒரு பக்கம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு ஒரே கோஷங்கள், கரகோஷங்கள், ஜனங்களுடைய பஜனைகள், நாம சங்கீர்த்தனங்கள் அப்படி முழங்கிறது. ஜெய் ஜெகநாத் ஜெய் சுபத்ரா ஜெய் பலபத்ரா அப்படின்னு ஒரே கரகோஷம் விண்ண தொடுற மாதிரி இருக்கு. அந்த 14 கிராமத்துல இருக்கிற பக்தர்களும் அப்படி கூடியே நடந்து வரா. அங்கெல்லாம் மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த பாகுபாடுலாம் பூரி ஜெகநாதத்துல கிடையாது. எல்லாரும் ஜெகநாதனையே தான் சர்வத்திரம், அவனேதான் சர்வம் அப்படின்னு அவன்கிட்ட தஞ்சமடைகிறா. ஜெகநாதர் அப்படி கோயில்ல இருந்து இப்படி வெளியில எடுத்துன்னு வரும்போது பிரபு ஒரு தலகாணியில அப்படியே சாஞ்சின்னு இருக்க. சேவகர்கள்லாம் இப்ப என்ன பண்ணா, அந்த தலகாணியை அப்படியே மெல்லமா நகர்த்தி 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 அப்படியே மெல்லமா லாவகமா ஜெகநாதரை ரதத்துல அவர் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வச்சுட்டா. இதை எல்லாத்தையும் அப்படியே தியானத்துல இந்த பரமேஷ்டி பாக்குறார். இந்த கூனன், இந்த பாபி, இந்த ஜெகநாதத்துக்கு ஒரு ரத யாத்திரைக்கு போக முடியாம ஜென்மா எடுத்து நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு அழறார். திடீர்னு பாக்குறார், அந்த தலையணை அப்படியே பொத்து போயிடுறது. அவ்வளவுதான். இப்போ அந்த பொத்து போன தலையணைய வைப்பாளா ஜெகநாத பக்கத்துல? வைக்க மாட்டாளே, அதை எடுத்துருவா. இப்போ பகவானுக்கு இன்னொரு தலகாணை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? உடனே அவருக்கு கண்ணுக்கு எதிர்க்க இதெல்லாம் தெரியறது. அப்படியே அந்த தியானத்துல ஏதோ தான் ஜெகநாதருக்கு பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கா மாதிரி இவருக்கு. உடனே என்ன பண்றார், இவர் 2 தலகாணி தைச்சாரோன்னு அதுல இருந்து ஒரு தலகாணி அப்படியே எடுத்து கொடுத்துட்டார். இது என்னவோ பாதுஷாக்காக தைக்கப்பட்ட தலகாணி. ஜெகநாதர் என்ன பண்ணார், உடனே அந்த தலையணைய வாங்கிக்கிறார். அதை இவர் பாக்குறார், அப்படியே இவர் கொடுக்கிறார், அவர் வாங்கிக்கிறார். இப்ப ரத்தம் மெல்லமா நகர ஆரம்பிக்கிறது. இப்ப பரமேஸ்வரனுடைய அந்த தியானம் கலைஞ்சிடுத்து. இப்ப பாக்குறார், அதுக்குள்ள சேவகாலாம் வந்துட்டா, ராஜாவோட சேவகாலாம். என்ன தலகாணி எல்லாம் தைச்சாச்சா அப்படின்னு கேக்குறார். பாக்குறார், 2 தலகாணிக்கு பதிலா ஒரு தலகாணி தான் இப்ப இவர்கிட்ட இருக்கு. நிஜமாவே அப்படின்னா ஜெகநாதர் நான் இப்படி கொடுத்தேனே,
அந்த தியானத்துல அது நிஜமாவே ஜெகநாதர் வாங்கிட்டாரா? அப்ப நான் என்ன பண்ணுவேன் இப்போ? என்னடா இது, இப்ப சேவக்கள் எல்லாம் வந்திருக்கான். ஜெகநாதன் அந்த ஒரு தலகாணி நான் கொடுத்து, நான் தைச்சு, அவனையே நினைச்சு தைச்சு, அவனுக்காகவே தைச்சு, நிஜமாவே தியானத்துல நான் அவரை பார்த்து அந்த தலகாணியை கொடுத்தத நிஜமாவே அவர் வாங்கிட்டு இருக்காரு. ஆனா அது எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப சேவகர்கள் எங்க அந்த 2 தலகாணி அப்படின்னு கேக்குறார். இப்ப இவருக்கு என்ன பதில் சொல்றது இந்த சேவகாளுக்கு? ஒரு தலகாணி தானே இருக்கு. ஒரு பக்கம் என்னை விட பாக்கியசாலி யாராவது இருக்க முடியுமா? இப்படி ஏகாந்த சேவைக்கு என்ன உபயோகப்படுத்தின்றானே பகவான். என்ன ஊரெல்லாம் இப்படி எல்லாரும் கொண்டாடுவா என்னுடைய தையல் கலைய பார்த்து. ஆனா என்ன பார்த்தா அவளுக்கு விகாரமா இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னமோ ஜெகநாதன் அவன் கருணாமூர்த்தி தானே. இன்னைக்கு அவன் என்ன என்கிட்டேந்து தலகாணிய வாங்கிட்டானே. அப்படியே நெஞ்சு உருகி போறார். கண்ணுலேந்து தாரதாரையா தண்ணி கொட்டுறது. இந்த பக்கம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்கு, ஒரு பக்கம் பயமா இருக்கு. என்னடா பண்ணுமே, ஒரு தலகாணிக்கு இந்த பாஷா அவனும் முஸ்லீம் ராஜா, அவன் தண்டிச்சுடுவானே என்ன. ஏன்னா கொடுக்கும் போதே சொல்லி கொடுத்தா உயர்ந்த முத்துக்களும் உயர்ந்த வைரங்களும் பதிச்ச அந்த தங்க ஜரிகை பட்டு துணி பத்திரமா இத அந்த தையல் கூட வெளியில தெரியக்கூடாது, இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டு கொடுத்தான். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறார். அப்புறம் அவரே சொல்லிக்கிறார் சமாதானம். ஆமா, என்னுடைய பிரபுவோட கருணை இல்லாம இவன் பெரிய ராஜாவா இருக்க முடியுமா? என்னுடைய பிரபுவோட சக்தியினால் தானே இவன் இவ்வளவு பெரிய ராஜா, இவ்வளவு பெரிய மகத்துவம், இவ்வளவு பெரிய அரசாங்கம் இதெல்லாம் இவனுக்கு இருக்கு. அதனால என்னுடைய ஜெகநாத ராஜாக்கு முன்னாடி இந்த ராஜாவால வாஸ்தவத்துல இப்ப இல்ல. இதுக்காக அவன் என்ன பண்ணிட முடியும் அதையும் பார்த்துள்வோம். ஆனா என் மனசெனவோ சந்தோஷத்துல பொங்கி வழியறது. என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யற தொழில் என்னுடைய பகவானுக்கு பிரீத்திகரமா அவன் இன்னைக்கு என் கையால வாங்கிண்டானே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படின்னு அவர் நினைச்சுட்டே இருக்கார். உடனே அந்த அவா கேக்குறா, வந்திருக்கிற சேவகா, என்னப்பா 2 தலகாணின்னு சொன்னோம், நாங்க அரண்மனைக்கு இப்ப ராத்திரிக்குள்ள இதை எடுத்துன்னு போய் ஆகணும், நீ ஒரே ஒரு தலகாணி தான் இருக்குன்னு சொல்ற, நாங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இப்படியே போய் கொடுத்துருங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிடுற. உடனே இந்த சேவகாள் நேரா கிளம்பி வரா. பாதுஷா கிட்ட இந்தாங்கோ அப்படின்னு அந்த ஒரு தலகாணியை மட்டும் கொடுத்தா. உடனே பாதுஷா ரொம்ப குழம்பி போயிட்டான். அவன் சொன்னான், நான் 2 தலகாணின்னா அவனை தைக்க சொன்னேன், உண்மைய சொல்லுங்க, இன்னொரு திண்டு என்ன ஆச்சு? பரமேஷ்டிய பத்தி எனக்கு ரொம்ப தெரியும், அவன் ரொம்ப நல்லவன், உத்தமன். அவன் இந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்க மாட்டான், அவன் 2 கொடுத்து அனுப்பிச்சிருப்பான், நீங்க என்ன பண்ணேள் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு மிரட்டுறான் ராஜா. இல்ல, பரமேஷ்டி ஒண்ணுதான் கொடுத்த, இப்பவே போய் பரமேஷ்டிய கையோட பூட்டிட்டு வா அப்படின்னு. உடனே பரமேஷ்டிய நேரம் எடுத்துன்னு ராஜாக்கு முன்னாடி ஆஜர் பண்ணிட்டா. ஆஜர் பண்ண உடனே ராஜா கேட்டார், நான் உன்னை 2 தலகாணி தைக்க சொன்னேனேப்பா, என்ன நீ ஒண்ணுதான் கொடுத்து அனுப்பிச்சிருக்க அப்படின்னு கேக்குறார். வெளியில சிரிச்சுன்னு கேக்குறான், உள்ள அப்படியே கொதிக்கிறது அவனுக்கு மனசு. உடனே பரமேஷ்டி ஒண்ணுமே பதில் சொல்லல. என்ன பைத்தியமா ஆயிட்டியா என்ன பதிலே பேசாம நிக்கிற அப்படின்னு. இல்ல, ஒரு திண்டு ஜெகநாதன் எடுத்துட்டான். என்ன, நான் பைத்தியன்னு உன்னை சொன்னது சரியா போச்சா? எங்கப்பா உன்னுடைய ஜெகநாதர்? அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, அவருக்கு கை கிடையாது, அவர் என்ன பண்ணார், உங்ககிட்ட இருந்து திண்டு வாங்கிட்டார. நீ இருக்கிற இடம் எங்க? டெல்லி, அவர் பூரியில இருக்கார். அவர் இந்த ஜெகநாதர் உங்ககிட்ட இருந்து இந்த திண்டை வாங்கிட்டார அப்படின்ன உடனே, அது சரி, ஒரே நாள்ல நீ எப்படி போய் அங்க கொடுக்க முடிஞ்சது? இத்தனையும் கேட்ட உடனே, இப்ப நான் என்ன சொல்லி விளங்க வச்சாலும் ராஜாக்கு புரிய போறது இல்ல. அவர் மரணத்துக்காக பயப்படவும் இல்லை, ஏன்னா அவன் முசல்மான், உடனே கழுவேத்துன்னு சொல்லிடுவான். அதனால அவர் பாஷா கிட்ட சொன்னார், நான் இப்ப உங்ககிட்ட என்னுடைய ஜெகநாதனுடைய சக்தியை பத்தி விவரிச்சு சொல்லுவேன். அவர் அங்க தாரோ ஜெகநாத தாரோ ஹரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வடிவுலதான் இருக்காரு. ஆனா அவருடைய சக்தி இந்த பிரபஞ்சம் பூரா பரவி இருக்கு இல்லையா? அவரால முடியாதது என்ன இருக்கு? அவர் சர்வசக்திமான், அவரால முடியாதது வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துக்கே அவர் தானே எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாடுல வச்சுருக்காரு, அவர் தானே ராஜா. அவர் அந்த பூரி ஜெகநாதத்துல இருக்கார். அங்க இருந்துட்டு அவர் இந்த ஜெகத்தை பூரா பரிபாலிக்கிறார். நீங்க எங்க இருந்து
ஜெகத்துல எந்த மூலையில வேணா இருங்கோ, நீங்க எங்க இருந்து கூப்பிட்டாலும், நீங்க எங்க இருந்தாலும் அவரால நீங்க சொல்றத கேட்க முடியும். அவர் இந்த பூமியில தான் இருக்கார். தன்னுடைய பிரிய பக்தர்களுக்காக அவர் எதை வேணா கொடுப்பார். அவர் எதை கொடுத்தாலும் ஏத்துப்பார். அதனால பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில தூரம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுப்பா. அவனுடைய பக்தனுடைய மனோபாவத்துக்கு ஏத்த மாதிரி அவன் என்ன கொடுத்தாலும் அதை ஸ்வீகரிச்சதுக்கு பக்கத்துல வந்து அதை அவர் ஸ்வீகரிச்சுப்பார். இது நான் சொல்றது சத்தியம். ஆனா நீங்க கேட்ட இத சிரிப்பேள், ஏன்னா உங்களால இத புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு உடனே அவ்வளவுதான். பாதுஷாக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, பாவி கீழ் ஜாதிக்காரனா பிறந்திருக்க, நான் சொல்றத கேளு. இந்த பக்தி இந்த மனோ நிலைமையெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. உனக்கு பாவம் இருக்கு, உனக்கு பக்தி இருக்கு, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு பலன் என்ன தெரியுமா? நான் இப்போ உனக்கு மரண தண்டனை விதிச்சுட்டேன். இப்ப நீ உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்திச்சுக்கோ, பார்க்கலாம் இப்ப வந்து உன்னை எப்படி அவன் காப்பாத்துறான்றத நான் பார்க்கணும் அப்படின்னார். கைய தட்டினார். 2 பேர் சேவக்கா எதிர்க்க வந்து நின்னா, இவனை இழுத்துன்னு போங்க, இவனை உடனே கைது பண்ணுங்க. இந்த கூன் முதுகன், இவனுக்கு எவ்வளவு திமிரு, எவ்வளவு பிடிவாதம், எவ்வளவு அகங்காரம் அவனுடைய துணியில. அவனை வந்து கைத்தால கட்டுங்கோ, அவன் காலை 2 கட்டி போடுங்கோ, அவனுக்கு சாப்பாடே கொடுக்காதீங்கோ, அந்த சிறை கதவை பூட்டி வைங்கோ, அவன் பட்னியாலேயே சாகட்டும், அதுக்கப்புறம் கடவுள் அவனை எப்படி காப்பாத்துறாரு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர 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 தரன்னு இழுத்துன்னு போறார். இவர் மனசுக்குள்ளேயே ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் தாரோ ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் அப்படின்னு இவர் பாட்டுக்கு நாம் சங்கீர்த்தனம் மனசுக்குள்ள பண்ணிட்டே போறார். இப்ப இவனை தூக்கிட்டு போய் சிறையில அடைச்சாச்சு. உடனே ராத்திரி ஆச்சு. பகவான் ஜெகநாத கிட்ட பஜனைய முடிச்சுட்டு தன்னுடைய பிரார்த்தனைய ஆரம்பிச்சான். நீ ஜெகநாதா, நீ பாவகிராகி இல்லையாப்பா, நீதானப்பா பக்தாள ரட்சிக்கணும். ஒரு ஜெகத்காரணன் நீதானப்பா, அப்ப நீதான ரட்சிக்கணும். நீதான சக்கரபாணி, நீதான திரௌபதியையும் கஜராஜனையும் அந்த கஷ்டத்திலேருந்து காப்பாத்தினியப்பா. எவ்வளவு பெரிய சிரமத்திலேருந்து முதலவாயிலேருந்து கஜேந்திரனை காப்பாத்தின. திரௌபதிய அந்த சபையில மான அவமானம் பட்டு நிக்கும் போது அவளை வந்து வஸ்திரம் கொடுத்து அவளை காப்பாத்தின. ஓ ராமா, நீயேதான ராமன், நீயேதான தனுர்தாரி, நீயேதான கிருபா சிந்து, நீதான பக்தவாஞ்சா கல்பத்தருன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரே, அது சத்தியம் இல்லையா? நீதான தீனாநாதா, தீன ஜனங்களுக்கெல்லாம் பந்து யாருப்பா? அது நீதானப்பா, ஜெகநாதன் தானப்பா. நீலாச்சலத்துல இருக்கக்கூடிய மகாபிரபு யாருப்பா? அது நீதானப்பா. இந்த அபலைகளுக்கெல்லாம் ரட்சகன் யாருப்பா? அதுவும் நீதானப்பா. ஏ ஜனரஞ்சன தாயகா, ஏ கோவிந்தா, கோரமான விபத்துக்களை எல்லாம் நாசம் பண்ணக்கூடிய கோர விபாத நாஷா, பிரகலாதனை காப்பாத்தினவனே சமயத்துல முன்ன தவிர வேற யார் இருக்க முடியும்? கோவர்தனத்தை தூக்கி கோப்பர்களையும் கோபாலர்களையும் கோபிகைகளையும் கோக்களையும் ரட்சித்த கோவர்தன கிரிதாரி நீதானப்பா. மகாதேவனும் பிரம்மனும் இன்னைக்கும் உன்னுடைய திருவடியின தானப்பா தியானம் பண்ணிட்டு இருக்கா. உன்னுடைய மகிமைய நான் என் வாயார சொல்லி வாழ முடியுமாப்பா? எனக்கு என்ன தெரியும்பா? இந்த தையல் வேலையை தவிர எனக்கு வேற என்ன தெரியும்? நான் ஒரு ஏழை, நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு அவலட்சணமானவன், நான் கூன் முதுகன். என்னை எந்த விதத்திலையும் நான் வந்து உசத்தின்னு என்னைக்குமே நான் அகங்காரம் பட்டதே கிடையாதேப்பா. சதா உன்னுடைய திருவடி தாமரையே தானப்பா நான் தியானிச்சுருப்பேன். உன்னுடைய மகிமைய வர்ணிக்க முடியுமா? என்ன மாதிரி ஈனன் எனக்கு நீ கிருப பண்றதுக்கு கேட்க கூட எனக்கு அருகதம் உண்டா? யோகிகள்லாம் கூட உன்னுடைய பாத கமலத்தை சதா தியானிச்சுட்டு உன்னை வர்ணிக்க முடியாம திணறுகிறார்களே. அப்படி இருக்கும்போது என்னால என்னப்பா பண்ண முடியும்? இந்த ஜகத்தே உன்னுடைய விளையாட்டு மைதானம் தானப்பா. நாங்கள்லாம் உன்னுடைய விளையாட்டு பொம்மைகள்ப்பா. நீ என்ன வேணா எங்களை ஆட்டுவிக்கலாம்ப்பா. உன்னுடைய நாடகத்துல நாங்க எல்லாரும் ஒரு கருவிகள்ப்பா. எனக்காக நான் உன்னை கேட்கலப்பா, என் குடும்பத்துக்காக கேட்கல.
ஆனா இந்த முகலாய ராஜா இருக்கானே, இவனுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கும் நீ யாருன்றத வெளிப்படுத்துறதுக்கும் என்ன இந்த தண்டனையிலேந்து உன்னால மட்டும்தான்ப்பா காப்பாத்த முடியும். நீ என்ன எப்படி வச்சாலும் எனக்கு அதை பத்தி யோசனை இல்லப்பா. நீ என்ன எப்படி வேணா வச்சுக்கோ. ஆனா இவனுடைய தண்டனைக்கு நான் ஆளாக கூடாதுப்பா. நீயா என்ன எது வேணா பண்ணலாம். ஆனா எதுதான் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனால நான் எதுவுமே கேட்க திராணியற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நாமத்தை உச்சஸ்தாயில அவர் பாட்டுக்கு ஜபிச்சுக்கிட்டே இருக்கார். தியானத்துல கண்கள்லாம் மூடி ஜெகநாதனுடைய திருவடியில அப்படியே மனச வச்சுருக்கார். பகவான் வருவான், அவன் என்னை காப்பாத்துவான், அந்த நம்பிக்கை தானே முக்கியம். இவர் சொல்றார் பரோசா தான் ரொம்ப முக்கியம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கண்ண அசர ஆரம்பிச்சிட்டார். பகவான் ஜெகநாதருக்கு பரமேஸ்வரனுடைய கஷ்டப்படுற நிலைமை புரிஞ்சுது. அவனுடைய அந்த முதுக வச்சுட்டு அவ கை காலை கட்டி போட்டிருக்கா. அவனால படுக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, நிக்கவும் முடியல, பல விதத்துல கஷ்டப்படுறான். ஜெகநாதன் யாரு? கிருஷ்ணன் சிதறி போனவாள காப்பாத்துறவன் தானே, ஜெகத் பந்து தானே அவன். அதனால பக்தர்கள் படுற அவஸ்தைய நாமா சொல்லிண்டு அவ அவஸ்தைப்பட்டானா அது அரக்ஷணம் அவனால பார்த்துட்டு இருக்க முடியாது. நேரா என்ன பண்ணார் பகவான்? வைகுண்டத்திலேருந்து கிளம்பினார், நேரா டெல்லிக்கு வந்தார். எந்த இடத்துல இவனை சிறை கூடத்துல அடைச்சு வச்சிருக்காளோ பகவான் அங்க நின்னார். உடனே அப்படியே அந்த சிறைச்சாலை பூரா அப்படியே ஒளி வீசித்து தன்னுடைய கருணையா தன்னுடைய பக்தனை அப்படியே பார்த்தார். பகவானுடைய பார்வை பரமேஷ்டி மேல விழுந்த அடுக்ஷணம் அவனுடைய கால் கையில இருக்கிற எல்லா கயிறும் அப்படியே பட் 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 பட்னு அருந்து போச்சு. கண்ணை திறந்து தன் எதிர்க்க இருக்கிற ஜெகநாதனை பார்த்தார். ஆதி மூலமே அப்படின்னு அன்னைக்கு கஜேந்திரன் கூவினானே, அனைத்துக்கும் ஆதியானவர் யார்? இவர் தானே. அபய வரதன் யார்? அவர் தானே. என்னுடைய பாவத்தையும் என்னுடைய பயத்தையும் போக்குறதுக்காக வந்தையா ஜெகநாதா? நீதானப்பா கல்பத்தரு, நீதானப்பா எங்களை மாதிரி இருக்கிறவளுடைய கஷ்டங்களை தீர்த்து எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்க கூடியவன் உன்னால தானப்பா அது முடியும் அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்றார். வாய் திறக்கல, அவருக்கு ஒண்ணுமே ஓடல, மனசுக்குள்ள இத்தனையும் அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பகவான் உடனே பரமேஷ்டி அப்படின்னு கூப்பிட்டார். ஏன்பா விசாரப்படுற? நான் யார்கிட்ட இருக்கேனோ அவ யாருமே எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படுறதுக்கு இந்த ஜகத்துல வேலையே இல்லப்பா. நீ பயப்படாதப்பா. என் கையில சுதர்சனம் இருக்கிற வரைக்கும் என் பக்தர்கள் என்றுமே பலசாலிகள் தான்ப்பா. நான் தான்ப்பா எல்லாரையும் ரட்சிக்கிறேன். அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் நான் தான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கரத்தை எடுத்து அன்னைக்கு எப்படி பிரகலாதனுடைய தலையில தன்னுடைய கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாரும் அப்படி இன்றைய தினம் பரமேஸ்வரனுடைய தலையில தன்னுடைய கரத்தை வச்சார். கண்களை தொடச்சு விட்டார். அடுத்த க்ஷணம் பரமேஸ்வரனுடைய கூன் மறைஞ்சு போயிடுத்து. அதிலாவண்யமா ஆயிட்டான். இந்த மனுஷனுடைய அவனுக்கு வாய்ச்ச ஒரு நற்பேரு எப்படி இருக்கு பார்த்தேடா. இந்திரனுக்கு கூட இப்படி தலைமையில கைய வச்சு இவர் ஆசீர்வாதம் பண்ணது இல்ல. ஆனா பகவானுடைய திருவடி தாமரை இல்ல தன்னுடைய தலைய பதிச்சு எத்தனை நாள் அழுதிருக்கார் பகவான் தனக்கு வேணும்னு. இன்றைய தினம் அவருடைய தலைய பகவானுடைய திருவடியில வச்சு அழுத நாட்கள் போல இன்றைய தினம் பகவான் தன் கரக்கமலங்களை அவனுடைய தலையில வச்சு அவனை பரவசப்பட்டு போனான். அப்படியே வாயடைச்சு போயிட்டான். ஏற்கனவே அவனால வாயை திறக்க முடியல. அவன் இப்ப ஜிலு 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 ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டான் பாக்கிறதுக்கு. நேரா இப்ப என்ன பண்ணார்? பாதுஷாவுடைய அறைக்கு போனார். அவன் அண்ணா தூங்கிட்டு இருந்தான், கொரட்டை விட்டுண்டு. பகவான் பக்கம் போனார். ஏ முட்டாளே, ஏ மூடா, ஏ ராஜா, எழுந்துரு. நான் தான் உனக்கு இந்த அரச பதவியையும் அந்தஸ்தையும் இந்த ஜென்மத்துல கொடுத்திருக்கேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்கல. பதவியும் அந்தஸ்தும் வந்தா பக்தனையும் பாமரனையும் அவமானப்படுத்தலாமா? யாரையும் யாரும் அவமானப்படுத்த முடியாது. என்னுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு போது. அதனால நான் உனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்திருந்தோம், நீ என்னுடைய பக்தனை ஒரு திண்டு ஒரு தலகாணிக்காக இப்படி தண்டிச்சுட்ட.
அதுவும் அந்த தலகாணி அவன் எடுத்து வச்சுக்கலப்பா, அவன் சொன்னது சத்தியம். அவன் எனக்கு தான் கொடுத்தான், அவன் எனக்கு தான் கொடுத்தான். நீ அதுக்கு பதிலா என் பக்தனை தண்டிச்சுட்ட. இந்த ஜகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமே என்ன சேர்ந்ததுதான், என்னுடைய வஸ்துக்கள் தான். எனக்கு இருக்கிறதா அவன் எனக்கே திருப்பி கொடுத்தான், அவ்வளவுதானே. உன் அப்பம் வீட்டு சொத்தை ஒண்ணும் அவன் எனக்கு கொடுத்துள்ளியே. இந்த பார், உடனே அவனை விடுதலை பண்ணு, இது என்னுடைய ஆணை அப்படின்னு அவனை அப்படியே எழுந்து வந்தான், கால்ல விழுந்தான். இந்த பார், நீ மட்டும் இத உடனே செய்யலன்னா உன்னுடைய வாரிசோட இந்த ஊரையே தொலைச்சு கட்டிடுவேன், உங்க எல்லாரையும் கூறு போட்டுருவேன் தெரியுமா, என்னுடைய கோபத்துக்கு நீ ஆளாக கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே நின்னுட்டு பகவான பாக்குறான். அவ்வளவுதான், பகவான் அப்படியே பார்த்தார், அவனுடைய முதுகுல அப்படியே கசடி உழருது, குதிக்கிறான், துள்றான், கால்ல விழறான், கதறான். என்ன சாட்டையால அடிக்காதீங்கோ, என்ன சாட்டையால அடிக்காதீங்கோ, நான் செஞ்சது தப்புதான், அவன் உங்க பக்தன், நான் தெரியாம அவனை அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு உடனே ஜெகநாதர் உடனே அரண்மனையில இருந்து வெளியே கிளம்பினார். ராஜாக்கு அப்புறம்தான் வலி தெரிஞ்சுது. கதறி கதறி படுக்கையில விழுந்து பொறல்றான், அழறான். ஏதாவது கனவு இனவு கண்டுட்டோமான்னு நினைக்கிறான். இல்லையே, உடம்பு பூரா தழும்பா இருக்கே, ரத்தம் வடிகிறத, வலிக்கிறத, புண்ணா போயிடுத்தே உடம்பு, இது கனவு இல்ல, இது நிஜம்தான். அப்படின்னா யார் என்ன இப்படி அடிச்சது, யாரால இதை செய்ய முடியும்? உடனே மேலேந்து, ஏ மூடா, நான் தான், திரும்பியும் சந்தேகப்படாதே அப்படின்னு பகவான் மேலேந்து அசரீரியா பேசினார். ஓ, பகவானே எனக்கு பாடம் சொல்றதுக்கு ஒத்துட்டானா? சரி, நான் சொன்னேனே பகவான் உன்னை காப்பாத்துவானான்னு கேட்டேனே, நிஜமாவே பக்தனுக்காக அந்த ஜெகநாதன் அந்த பக்தனை காப்பாத்திட்டான். அவர் சொல்லியிருக்காரே, இப்ப உடனே நான் சொல்றத செய்யலன்னா கூட அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரே, அப்படின்னு நம்ம இனிமே தாமதப்படுத்த முடியாது அப்படின்னு நேரா உடனே ஓடுறான், சிறை கூடத்துக்கு ஓடுறான். சிறை கதவை தானே திறந்தான். அங்க பார்த்தானா பரமேஷ்டி கட்ட அவுத்து விடுறதுக்கு ஆளை கூப்பிட்டான். அங்க அதுக்குள்ளேயே அவர் பாட்டுக்கு கட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் கூன் முதுகு இல்ல, அவலட்சணங்கள்லாம் போயிடுத்து, ஒரே பிரகாசமா அவர் உட்கார்ந்துட்டு நாம உச்சாரணம் பண்ணிட்டு பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவனுடைய அழகு, அவனுடைய பிரகாசம் இதெல்லாத்தையும் பார்த்தார். அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு அவன் பாட்டுக்கு பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சத பார்த்துட்டான். பாதுஷா அப்படியே பயந்து போய் அரண்டு போயிட்டான். பரமேஷ்டிய எழுப்பினான். அப்பா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னா சேவகால கைத்தட்டி கூப்பிட்டான். எல்லாரும் வந்தா. உடனே தட்டுல சந்தனம், மாலை, எல்லாம் மரியாதை எல்லாம் வச்சு அவனுக்கு கொண்டு வாங்கும், அவனுக்கு பூஷணங்கள்லாம் அவனுக்கு போட்டு புது துணிகள்லாம் எடுத்துன்னு வாங்கும் அப்படின்ன உடனே ஒரு பெரிய தட்டுல மாலை என்ன, சந்தனம் என்ன, பெரிய கௌரவமா அவனுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தலப்பாக என்ன, பட்டு வேஷ்டி என்ன, ஆபரணங்கள் என்ன, எல்லாத்தையும் எடுத்துன்னு வைக்கிறா. உடனே பாதுஷா சொன்னார், அப்பா, இதெல்லாத்தையும் நான் உனக்கு அணிவிக்கிறதுக்கு கூட எனக்கு அது யோகியதை கிடையாது. நீ பரமபக்தன், பகவானுடைய அருள் ஆசி உன்கிட்ட இருக்குப்பா. அதனால உன்னாலதான் அந்த பகவானே இந்த கிரகத்துக்கு வரா மாதிரி ஆச்சு, உன்னால இந்த வீடே தூய்மை ஆயிடுத்து, இன்னில இருந்து நீங்களே எனக்கு குலகுருவா இருங்கோ அப்படின்னு காலில் விழுந்தா, நமஸ்காரம் பண்ணா. எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, எனக்கு என்னப்பா தெரியும், எனக்கு ஒன்னும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னாரு இவர் பரமேஷ்டி. உடனே ராஜா அதை திரும்பி சொன்னா, அவனும் இந்து ஆயிட்டான். உடனே ராஜா போய் பட்டத்து யானைய கொண்டு வாங்கோ அப்படின்னா, அத மேல பரமேஷ்டிய ஏறி உட்கார வச்சான். டெல்லிய சுத்தி ஊர்வலமா அழிச்சுட்டு போய் ராஜா சொன்னார், என்ன மாலை மரியாதையோட இந்த ஊர்வலம் முடிஞ்ச உடனே அவனுக்கு இந்த பூஷணங்கள், இந்த நகைகள், நட்டுக்கள், இந்த பணங்காசு எல்லாத்தையும் வச்சு அவனுடைய இல்லத்துல எடுத்துன்னு போய் சேருவோம். இனிமே நீ அந்த வீட்டுல வசிக்க வேண்டாம்ப்பா, உனக்கு அரண்மனைக்கு பக்கத்திலேயே பெரிய ஜாக கொடுத்துட்டேன், நீ இந்த இடத்துல இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பரமேஷ்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜா வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டார் பரமேஷ்டியை பார்த்து. பரமேஷ்டி சொன்னாரு, இனிமே எனக்கு எதுக்கு இந்த தையல் தொழில், இந்த இதெல்லாம்,
பூரி ஜெகநாதத்திலேயே சதா வாசம் பண்ணிட்டு ஜெகநாதனையே ராப்பகலும் பார்த்துட்டு ஜெகநாதனுக்காகவே வாழ்ந்து ஜெகநாதனுக்காகவே நான் பூரியிலேயே மரணம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டார். அதுக்கு என்னப்பா, அதுக்கான ஏற்பாடுகளையும் நான் இந்த க்ஷணமே பண்ணிடுறேன் அப்படின்னு ராஜா அத்தனை ஏற்பாடையும் பண்ணி வச்சான். அவர் திரும்பி ஜெகநாத தாமத்துக்கே வந்தார். சதா சர்வ காலமும் ஜெகநாதனுடைய தரிசனங்களை பார்த்துண்டு ஜெகநாதனுடைய பிரசாதங்களை புசிச்சுண்டு ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் பலபத்ரா ஜெய் பலபத்ரா ஜெய் சுபத்ரா ஜெய் சுபத்ரா அப்படின்னு சந்தோஷமா பஜனை பண்ணிட்டு அவருடைய காலக்ஷேபம் பண்ணார். இப்படி இன்றைய தினம் இந்த பரமேஸ்வரி அப்படின்ற இவருடைய இந்த பக்தரை ஸ்மரிச்சுக்கிற பாக்கியம் அந்த ஜெகநாத மகாபிரபு இன்றைய தினம் ரத யாத்திரை அதுவுமா உங்களுக்கும் எனக்கும் இந்த பிராப்தத்தை கொடுத்திருக்கான். அந்த பிராப்தத்தை நம்மளுக்கு கொடுத்த நம்முடைய குருநாதருக்கு கோட்டி கோட்டி நமஸ்காரம். ஜெய் போலோ ஸ்ரீ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சர்வ சந்தனோ கி ஜெய். ஜெய் ஜெகநாத். ராதே கிருஷ்ணா.